அனைவருக்கும் வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டெல்லாம் சிறப்பாக நம்ம அனைவரும் கொண்டாடி இருப்போம்னு நினைக்கிறேன். இப்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம தை மாதம் 2026 பார்த்திங்கன்னா இப்போது தை மாதம் வந்திருக்கு. இந்த தை மாதத்தின் சிறப்புகள் என்னென்ன இருக்குது, மேலும் பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன சிறப்புகள், என்னென்ன பாதிப்புகள், சரிங்களா, யார் உச்சத்தை தொட போகிறார் அப்படின்ற விஷயங்கள் பற்றியும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த தை மாதம்னா தை மாதத்தின் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஜனவரி மாதத்தில் 2026 ஜனவரியில் 15ஆம் தேதி தை மாதம் பிறக்குது. அப்படி பார்த்தா வியாழக்கிழமை குரு பகவான் குரு தினத்தில் தை மாதம் பிறக்குது. எல்லாருக்கும் செல்வ செழிப்புகள் ஏற்படும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி ஜனவரி 18 தை அமாவாசை வருது. தை அமாவாசை, தை மாதம்னாலே தட்சிணாயனம் முடிந்து உத்தராயண காலம் தொடங்குதுன்னு சொல்லலாம். அந்த உத்தராயணம் தட்சிணாயனம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம தேவர்களுக்கு இந்த காலை பொழுது, இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம், சரிங்களா, போன மாதம் மார்கழி மாதம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட காலை பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவோம். பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு இந்த தேவர்களுக்கு இப்போ என்ன இருக்குது, காலை விடியற் காலை பொழுது தான் அந்த உத்தராயண காலம் ஸ்டார்ட் ஆகுது தை மாதம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் எல்லாருக்குமே, எல்லா ஜீவராசிகளுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் தான் ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்மளே பார்த்தீங்கன்னா புது வீடுக்கு கிரகபிரவேசம் பண்ணுறதுக்கு, கல்யாணத்துக்காக தேதி குறிக்கிறதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கல்யாணத்துக்காக புதுமண தம்பதிகள் இணைவதற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தை மாதத்துக்காக அனைவருமே ஏன்னா கதிர் அறுப்பாங்க, பொங்கல் திருவிழா இருக்குது, உழவர் திருவிழா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ இந்த உழவன் இல்லைன்னா நம்மளால் எந்த விதமோ பொருளையும் சாப்பிட முடியாது, எதையும் யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி தெரிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த தை மாதம் இருக்குன்னு சொல்லலாம். சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த தை மாதத்தில் பொங்கல்லாம் வச்சு சிறப்பாக நம்மளோட தென்னிந்திய பகுதியில் நம்ம சிறப்பாக பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ உலகம் ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த உத்தராயண காலத்தில் இந்த தை அமாவாசை வருது பாருங்கள். இந்த தை அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணோம், இதுக்கு முன்னாடி அமாவாசைலாம் வந்துடுச்சு, மாலை அமாவாசைலாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ தை அமாவாசை வருது. மாலை அமாவாசை டைமில் ஏதாவது பண்ண முடியல அப்படின்னும் போது இந்த தை அமாவாசை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவர்கள், சரிங்களா, அவங்களோட பிள்ளைகளையோ சொந்தக்காரங்களும் பார்க்கறதுக்கு வருவதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டத்தில் மறக்காமல் தை அமாவாசையில் வீட்டில் படையல் வச்சு ஒரு துணி, சரிங்களா, எப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலை, ஒரு வேட்டி, டவல் இது மாதிரி தான் வச்சு படைக்கணும். சேலை கூட ஒரு ஜாக்கெட் பெட்டி இது மாதிரி வச்சு தான் கடவுளுக்கு படைச்சிட்டு, கடவுளுக்குனா நம்ம முன்னோர்கள், ஏன்னா அவங்க தானே இப்போ குலத்தை காக்க போகிறவங்க. அவங்களுக்கு வச்சு படைச்சிட்டு அது மூலயமா, சரிங்களா, 4 பேருக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 பேருக்கோ இல்லை 5 பேருக்கு இல்லை ஒரு 9 பேருக்கு உணவு தானம் பண்ணுங்கள். உணவு தானம்னா யாருக்கு தேவை இருக்கோ, இப்போ கோவிலில் கொடுக்குறாங்க பாருங்கள், அது பிரசாதம், அது வீட்டிலே சமைச்சு வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கே ஒரு பிரசாதமாக அதை வாங்கிக்கிறாங்க கடவுள்கிட்டேருந்து. பட் இந்த உணவு தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யாருக்கு தேவை இருக்கோ, அன்றாட உணவே கிடைக்க முடியாமல் இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு கொடுக்கறது மூலமாக நம் முன்னோர்களுக்கு இது நம்மளோட காலகட்டத்தில் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருந்திருக்கும், சூழ்நிலைகள் தடுத்திருக்கும், அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தியாகி அவங்க மனது குளிரும். அதனால் கண்டிப்பாக தை அமாவாசைக்கு முடிந்த அளவில் உணவு தானம் பண்ணுங்கள். ஒருத்தருக்காவது வாங்கி கொடுங்க. அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கணும்லாம் இல்லை, 5 ரூபா இருக்கலாம், 10 ரூபா இருக்கலாம், 500 ரூபா இருக்கலாம், 5000 ரூபா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஒருவரோட பசி ஆற்றுங்கள். என்னால் சாப்பாடெலாம் வாங்கி தர முடியாத, நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்றீங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் சமைக்கிற சாப்பாடை, சரிங்களா, காகத்திற்கு வைக்கலாம். வீட்டு வெளியே காக்கா வரும் பார்த்தீங்களா, காக்காவுக்கு வைக்கலாம். அதுவும் முடியலையா, சின்ன எறும்புகள்லாம், குட்டி குட்டியாக எறும்பு, அந்த எறும்புகளுக்கு உணவு அளிக்கலாம். இந்த தை மாதத்தில் முடிந்த அளவு என்ன பண்ணணும், உணவு தானியங்கள், அதை உயிரினத்தை, எந்த உயிரினம் தான் பரவாயில்ல, அளவுகள்லாம் இல்லை, எறும்பு கொடுத்தாலும் சரி, பசுமாடு கொடுத்தாலும் சரி, காகத்துக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை மனிதர்களுக்கே கொடுத்தாலும் சரி. ஏன்னா கடவுள் தனியாக வரமாட்டார், மனித உருவில் தான் வருவார். அப்போ நம்ம தான் யாருக்காவது உதவிகள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த தை மாதத்தில் நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். உழவர்கள் அனைவருக்கும், யாரெல்லாம் விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்களோ, உற்பத்தி துறையில் இருக்காங்களோ, எல்லாருக்கும் ஒரு நன்றி செலுத்தணும். நம்மளும்
சரிங்களா? ஸோ மற்றவங்க தான் பண்ணணும் இல்லை, நம்ம அனைவருமே அவங்களுக்கு வந்து நன்றி கடன் பட்டவர்கள். உழவர்களுக்கு எல்லாமே அவங்கள நன்றி கடன் செலுத்த வேண்டிய மாதமாக எப்பவுமே நன்றி கடன் செலுத்தணும். இந்த நாள் ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அது போல் ஒரு நாள் தான் இந்த நாள். கண்டிப்பாக அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். உள்நாட்டு சரிங்களா, உள்நாட்டு உற்பத்தியில் ஆன பொருட்களை வாங்குவதை ஒரு கடமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த வருடத்தில் அனைவருக்கும். இதை என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக கூட வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக நல்ல நேரங்களை குறித்து உங்களுக்கு சாதகமான, உங்களோட சுய ஜாதகத்துக்கு சாதகமான, சரிங்களா, ஸோ அந்த ஜாதக சாதகமான தேதிகளை குறித்து உங்களோட சுய தொழில்கள், இல்லை வேலைக்கு ஜாயின் பண்ண போகிற டேட்டு, புது வீட்டுக்கு போக போகிறீங்களா அதுக்காக வாழ்த்துக்கள், திருமணத்தில் இணைய போகும் தம்பதிகளுக்கு வாழ்த்துக்கள், இது எல்லா விஷயங்களும் சமய சடங்குகள் எல்லாமே பாரம்பரிய முறைப்படி இந்த தை மாதத்தில் அனைவருக்கும் சிறப்பாக நடைபெற அடியேனின் வாழ்த்துக்களும் 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிறக்கக்கூடிய தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்போகுதுன்னு பார்த்துருவோம். இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா 2026 கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்குமா அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். ராசியின் அதிபதி 2ல் இருக்கிறார். ஸோ குடும்பத்தை ஒரு அமைச்சிக்கணும், குடும்பத்தில் ஒரு வருமானம் வேணும், சரிங்களா. ஸோ இத்தகைய படிக்கணும் நல்லா. இதுவே ஒரு வருமானம் ஒரு சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். குடும்பத்தை அமைக்கணும், திருமணம் சார்ந்த பிரச்சனைகளும் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இருக்கும். எனக்கு இந்த வாட்டி திருமணம் நடந்துருமா, தை பிறந்தால் வழி பிறக்குது, இப்போ எனக்கு வழி பிறந்துருமான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக 2026 இருக்கக்கூடிய தை மாதம் உங்களுக்கு குழந்தை வரத்தையும் அள்ளி கொடுக்க போகிறது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான காலக்கெடுவாக இந்த காலம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2ல் இருக்க சனீஸ்வர பகவான் எதனால் உங்களுக்கு திருமணம் தடைப்பட்டிருக்கோம், குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் சொல்லிடுறேன். உங்கள் ராசியில் இருக்கிற ராகு பகவான் உங்களை பல விதமாக திங்க் பண்ண வைப்பார். உங்களோட திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். எல்லோரும் 1 1 2னா நீங்கள் 1 1 4க்கு போகணுன்னு பார்ப்பீங்க. அது மாதிரியான திங்கிங் இருக்கும், செயல்பாடுகளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்நிய மொழி பேசக்கூடிய அன்பர்களிடத்துலேருந்து நிறைய விஷயத்தை கற்றுப்பீங்க. அதையே வீட்டில் செயல்பாடு பண்ணணும்னு வச்சிங்கன்னா அது முடியாமல் போகும். அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் வார்த்தையில் கண்டிப்பாகவே கவனம் வேணுங்க. வார்த்தைகள் கண்டிப்பாக கவனம் வேணும். அதிகமாக பேசக்கூடாது யார்கிட்டையும். தினமும் சரிங்களா, தினமும் 1 மணி நேரம் மௌன விரதம் இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கு மிகவும் சிறப்பான விஷயமா இருக்கும். நீங்கள் எதை பற்றி திங்க் பண்ண வேண்டாம். வெறும் அதாவது ஜீவசமாதி போயிட்டு மௌன விரதம் இருந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா நார்மலாக வீட்டில் இருந்தாலே நீங்கள் மௌன விரதம் இருந்தாலே ரொம்ப சிறப்பான விஷயம். இந்த ஆயில் புல்லிங் சொல்லுவாங்க, நல்லெண்ணெய் வச்சுட்டு ஆயில் கொப்பளிக்கிறது சொல்லுவாங்க. ஸோ அது செஞ்சிங்கனாலும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். சரிங்களா, பண வரவு அதிகரிக்க கும்பராசி அன்பர்கள் இந்த நல்லெண்ணெய் பயன்படுத்தி ஆயில் புல்லிங் சொல்லுவாங்க பாருங்கள், அது செஞ்சிங்கன்னா பண வரவு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான சூட்சமம், இதை பயன்படுத்துங்க. கும்பராசி அன்பர்களுக்கு ஈஸியாக உதவும் இது. மேலும் உங்களுக்கு 3க்கும் 10க்கும் அதிபதி உங்கள் புதிய முயற்சியால் வருவது அழுத்தம், சகோதர வழியில் ஒரு அழுத்தம், சகோதரிகள் வழி, இளைய சகோதரர் முக்கியமாக பார்த்தீங்கன்னா. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏதாவது, இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்ட ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தம், இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த தை மாதம் அது எல்லாமே தீர்ந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம். அதுக்கான விரயங்கள் ஏற்படுறதுக்கு காலகட்டம். அப்போ தீர்ந்து போது விரயம்னா என்ன பண்ணணும், அப்போ செலவு பண்ணணுமா, செலவு பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களோட சகோதரர்களுக்கு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஏதாவது ஆடை ஆபரணங்களை தர வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் கொடுத்து முடிச்சிருங்க. உடல் உபாதைகள் இருக்குன்னா அதுக்காக ட்ரீட்மெண்ட் போக போகிறீங்க, அதுக்காக சரி அமௌண்ட் செலவு பண்ண போகிறீங்க, அது உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு ஒரு தகவல் கிடைக்கும். ஏன்னா உடம்புல நோய் இருக்குன்னு தெரிஞ்சுட்டே இருந்துச்சுனாக்கா பிரச்சனை தானே. அது சரியாயிடுச்சுன்றத ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டு நீங்கள் ஒரு மருத்துவருக்கு ஒரு பணத்தை செலவு பண்ணிங்கன்னா உடனே சரியாக போயிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது ₹1, ₹500, ₹1000, ₹5000 உங்களோட தகுதி பொறுத்து. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் கண்டிப்பாக மருத்துவ உதவி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், ஏன்னா அரசு வந்து பல்வேறு சலுகைகளோடு செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் நீங்கள் போய் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு சாதகமான சூழல் தரும். முக்கியமாக உடல் உபாதைகளுக்கு தான் இது வந்து பொருந்தும். சரிங்களா, உடல் உபாதைகளுக்காக நீங்கள் போகும்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் உடல் உபாதைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் அரசு மருத்துவமனையின் மூலமாக மட்டுமே. சரிங்களா. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிர பகவான் விரயத்தில் இருக்கிறார். அப்போ தந்தை வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் ஊர் விட்டு ஊர் மாறி போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இல்லை தந்தையின் சொத்துக்களை விற்பதற்கான நிலைமை ஏற்படும். இதற்கும் யாராவது சொத்து விற்க முடியலன்னு வருத்தப்பட்டிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பாக பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு சொத்துக்கள் விற்கப்படும். அதன் மூலமாக உங்களுக்கு பாக்கியமாக ஒரு அமௌண்ட் வந்து கிடைக்கும் கையிலன்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு 5க்கும் 8க்கும் அதிபதி சரிங்களா, புத பகவான் உங்களுக்கு 12ல் இருக்கிறார். அப்போ மறைமுகமாக நீங்கள் சேர்த்து வைக்கப்பட்ட பொருட்களோ மறைமுகமாக இருந்த தொடர்புகளோ இழப்புகள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மன மகிழ்ச்சி கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தேவையில்லாததை போட்டு மனதில் போட்டு குழப்பிட்டே இருக்க வேண்டாம். அது குழப்பும் போது உங்களுக்கு மன மகிழ்ச்சி கெடும். தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை துணை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நண்பர்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் சரிங்களா, டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ், தந்தையாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், இந்த வீடு விற்கிறது, இது போல் பல விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டு அல்ல சொல்லிட்டேன்ல. கும்பராசியில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறார், நிறைய திங்கிங் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் யோசிக்க உங்களோட தூக்கம் கெடும். அதில் கும்பராசி அன்பர்கள் முக்கியமான ஒரு பரிகாரம், பெரிய பரிகாரமே கும்பராசி அன்பர்களுக்கு மினிமம் 8 மணி நேரம் தூங்கணும். நீங்கள் மலையை தூக்க வேணாம், கடலை போய் கொண்டு வர வேணாம், 8 மணி நேரம் தூங்குனீங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக செல்வ செழிப்பை ஏற்படுத்தி அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த தை மாதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களின் 6ஆம் அதிபதியான சந்திர பகவான் இருக்கிறார். அப்போ வெற்றிகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து போகும். அப்போ வெற்றி வந்து போகுமானா அப்போ தோல்வியும் கிடைக்குமா? தோல்வியும் கிடைக்கும். முன்னாடி சொல்லியிருந்த ECG சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா, அப் அண்ட் டவுன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இருக்கும்பொழுது தான் நீங்கள் வாழ்க்கையில் மேலே கீழே போகும்போது ஒரு ஸ்டடி லைன் கரெக்டாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த வெற்றி தோல்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்கும். உங்களுக்கு சில படிக்கட்டுகள், தடைக்கட்டுகள் எல்லாமே மாறும். இந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி படிக்கட்டுகளாக மாறக்கூடிய காலகட்டம். அதுக்கு கற்பனை திறன் இருந்தால் போதாது, கற்கக்கூடிய ஆற்றலும் வேணும்னு சொல்லுவோம். அப்போ எந்த விஷயம் நடந்தாலும் இது ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, சரி நெக்ஸ்ட் நடக்கக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டு ஒரு நேர மேலாண்மையுடன் செய்யும் பொழுது இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பான விஷயத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் நண்பர்களுடனும் கருத்து வேறுபாடுகள் வேணால், கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பண்ணீங்கன்னா அது பிரிவில் தான் முடியும். சரிங்களா? கணவன் மனைவியோ விட்டு கொடுத்து போகிறது நல்லது இந்த காலகட்டத்தில். ஏன்னா கணவன் மனைவிக்குள் ஒரு சிறிய பிளவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் நெருங்கிய நண்பர்கள் விலகி செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம். கூட்டு தொழில் பிரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன பண்ணணும்? அவங்க சண்டை போட்டாலும் நீங்கள் இப்போதைக்கு வேண்டாம், அடுத்த மாதம் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசி அன்பர்கள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு லீவ் விட்டுருங்க. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, உன்னை வந்து தை மாதம் முடியுது அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்லிட்டு வரக்கூடாது. மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட விரையாதிபதி சரிங்களா, உங்களுக்கு 2க்கும் 11க்கும் அதிபதி குரு பகவான் 5ல் இருக்கிறார். அப்போ தனத்தை கொடுக்கணும், உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு இருக்கிறார். ஸோ வாய் வார்த்தையில் கவனத்துடன் பயன்படுத்தும் பொழுது சரிங்களா, உங்கள் பாக்கெட்லேயே நீங்கள் குரு பகவானுக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்க, ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னா குரு பகவான் தேவை ஒரு மஞ்சள் கலரில் சரிங்களா ஒரு நூல் மஞ்சள் கலர் நூல் எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுனாலே உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது சூட்சமமான விஷயங்கள் பயன்படுத்துங்கள். லேடிஸாக இருந்தீங்கன்னா தாலி போட்டிருப்பீங்க, மேரேஜ் ஆன லேடிஸ், அவங்களுக்கு தாலியில் அந்த எப்பவுமே எல்லாம் கோல்டு சைனா மாறிடுச்சு, மஞ்சள் கயிறு அதில் மஞ்சள் பூசிட்டே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கை மேம்படும். இல்லை இப்போ கல்யாணம் ஆகாத லேடிஸ் இருக்கீங்க, நான் என்ன பண்ணட்டும், ஒரு மஞ்சள் கிழங்கு வாங்கி உங்களோட பர்ஸில் மணி பஸ்ஸுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா திருமணம் விரைவில் நடைபெறும். இல்லை நான் ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன், சின்ன பொண்ணாக இருக்கேன், எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் நான் போக முடியாது, எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, லட்டு வாங்கி சாப்பிடுங்க. மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டு வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும், வெற்றி வாய்ப்புகள் கூடும். நீங்கள் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலும் கும்பராசி என்பர்கள் மஞ்சள் கலரில் இருக்கிற லட்டு வாங்கி சாப்பிடுங்க, சக்ஸஸாக இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்டுட்டு போங்க, சக்ஸஸ்ஃபுல் அந்த வேலை. ஸோ யாருக்காவது சுகர் இருந்துச்சுன்னா பார்த்து பக்குவமாக கொஞ்சமாக சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிடணும்னா எல்லாருமே சாப்பிடலாம், எல்லாருக்குமே சக்ஸஸ் கொடுக்கும். கும்பராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இது டிப்ஸு. ஸோ கண்டிப்பாக கும்பராசி என்பர்கள் இதை பயன்படுத்துங்க. இந்த தை மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமைய அடியனின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நன்றி.